இங்கே வந்து 6 மாதம் போய் ஆராதனை இல்லாமல் சாப்பாடு மீன் சாவிக்குதே சாப்பாடு இல்லாமல் 6 மாதம் எப்படி ஓட்டுறது? மாநில சொன்னேன், ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க வேண்டாம், நான் வருவேன், 1 மாதம் அல்ல 2 மாதம் இருந்துட்டு திருப்பி வருவேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையில இப்படி சந்தோஷமாக ஆராதனை இருக்கும் என்றால் 1 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருப்பேன். ஸ்தோத்திரம். அங்கே நான் எப்படி சந்தோஷமாக இருந்து ஆராய்த்தனோ, உங்களுடைய ஆராதனை பார்க்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மட்டுமல்ல, டெலிஃபோன் கான்ஃபரன்ஸ் மூலம் நீங்கள் சபையாருக்காக ஜெபிக்கிறது, ஆட்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு மிக சந்தோஷம். அதிகமான டெய்லி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார்கள், நான் அதிகமாக கேட்கிறது மட்டுமல்ல, ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து ஒளி நடத்துகிற ஒரு நல்ல பாஸ்டனுடைய ஆராதனையிலே நான் பங்கு கொண்டு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஜபத்திலும் உபவாசத்திலும் இருக்கிற எந்த ஒரு குடும்பத்தையும் எந்த ஒரு ஆராதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருந்ததே இல்லை. ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி கூட காலையில் அனல் எழுப்பி நம்ம பாஸ் இந்து முதல் உபவாசம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம உபவாசம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் பூரண உபவாசம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதம் பூராவும் காலையில் சில மணிக்கு ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். இப்படி இங்கே இருக்கிறவர்களையும் வெளியிலிருந்து வருகிறவர்களையும் அந்த ஜெபத்திலேயும் உபவாசத்திலேயும் ஊக்கப்படுத்துகிற இந்த ஒரு நல்ல சபை தந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு வரவில்லை. ஸ்தோத்திரம். எனக்கு அது நான் எப்போதும் மெசேஜை கேட்டு சந்தோஷப்படுகிறவனாக இருப்பேன். ஸ்தோத்திரம். ஆனால் குடும்பம், சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் சில மாதங்களாக உங்களுடைய கெஸ்டாக வந்திருக்கிறேன். சரி, பார்த்து கேட்டபோது சரி, குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்றது நல்லது தானே, அந்த எண்ணத்தோடு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். பெரிய மெசேஜ் கொடுக்கறத விட ஆண்டவர் ஒரு ஆளுக்கு செய்த, ஒரு தேவ பிள்ளைக்கு செய்த நன்மையை சொல்லும்போது வாழ்நாள் பூராவும் நாம் மறக்க முடியாது. உதாரணத்துக்காக சில வாரங்களுக்கு முன்னதாக பாஸ்டர் ஏசுதாஸ் இங்கே வந்தாங்க. எனக்கும் அவர் புதுசு. ஆனால் நல்ல ஆராதனை நடத்தினா பாஸ்டன்ல நடத்தினாங்க. ஆனால் என்னை விட்டு எப்போதும் மறக்காமல் ஆண்டவரை நானே துதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவர் சொன்னார். நான் ஒரு பிராமண இந்து குடும்பத்தில் பிறந்தவன். ஏன்னா அப்பா வந்து மெண்டல் பைத்தியக்காரராக இருந்தார். நான் 2 வயசு. அம்மா என்னை தெருக்கள் தோறும் கூட்டிட்டு பிச்சை எடுத்து என்னை வளர்த்தார்கள். அப்படி ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சித்து இந்த USA கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ நாட்டிலே கிறிஸ்தவை ஆராதிக்காத அந்த நாட்டில், ஸ்தோத்திரம், அவர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியை தந்தது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் அவர் சொன்ன அந்த சாட்சியை நான் வாழ்நாள் பூரா மறக்க முடியாது. இவர் சொன்ன மட்டும் இல்லை, பல ஊழியர்கள், நான் 1 வயதிலிருந்து என்னுடைய பெற்றோருக்கு இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தில், ஆவிக்கிற அனுபவத்தில் வளர்க்கப்பட்டதுனால எவ்வளோ பிரசங்கள் கேட்டிருப்பேன். ஆனால் அந்த சாட்சிகள் சொல்கிற காரியங்களை நான் மனசில் வச்சு எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல கணக்கில்லாத நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படி செய்திருக்கிறார்கள் நான் விசுவாசிப்பேன். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் பற்றி நான் கேட்கிறேன். நானே சொல்லேன், உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தந்திருக்கிறார்கள் அல்லவா என்று. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எத்தனை பேர் கால் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கால் கையோட கார் ஓட்டிட்டு வந்து அழகாக உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். என்னோட சேர்ந்து. ஸ்தோத்திரம். இந்தியாவில் லிஸ்ட் எடுத்து பார்ப்பேன், லட்சக்கணக்கான ஆட்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். குறைவி குருடர்களும் ஏதாவது ஆப்ரேஷன் மூலம் மிஸ் ஆப்ரேட் பண்ணி அதனால குருடர்கள். இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் குருடர்களாக இருக்கும்போது நாம் யாவரும் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா, நன்மை அல்லவா. ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை பேர் இதை நினைப்பீர்கள்னு தெரியல. நான் அடிக்கடி ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு முடன் இல்லாமல், ஒரு கேண்டிகேப்ட் இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்தீரே, நான் அடிக்கடி அவரை நான் துதித்து நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்திரம். அப்படியாக உங்கள் எல்லோருக்கும்
நாம் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நன்மை செய்த ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்து ஒரு கவி பாடுறதுக்கு நான் கேட்டிருக்கேன். ஸ்தோத்திரம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவேன். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி எல்லோரும் பாருங்க. கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடுனார். தூய முகம் கொண்டு கம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் மோசஸ். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இங்கே ஆராதிக்கிற ஜான் பெஞ்சமினுடைய அப்பா சொந்த ஊர் தமிழ்நாடு நாகர்கோயில். நாகர்கோயில் பட்டணம். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன வில்லேஜிலே தங்கியிருந்தோம். சுமார் 25 கிலோமீட்டர் அந்த பக்கம். அப்பா விவசாயி, ஏழை குடும்பம். எஸ்எஸ்எல்சியில் அந்த ஊரில் நான் தான் முதல்ல 10ல் பார்த்தேன். அப்படின்னா குடும்பத்தை பார்த்துருக்கலாம் அந்த வில்லேஜ். ஸ்தோத்திரம். நான் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் பண்ண உடனே காலேஜ் எங்கே படிக்க விடலான்னு ஆயத்தப்பட்டார்கள். அந்த நாட்களில் கன்னியாகுமரி ஜில்லாவிலேயே ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் உண்டு. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். வேறு 2 காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ். மொத்தம் 3 காலேஜ் தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே உண்டு. அதுவும் 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் போய் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுனா ரொம்ப வசதிப்பட்ட ஆளுகள்லாம் படிக்க முடியும். ஆனால் பிகாஸ் ஆஃப் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் வேரியஸ் பீப்புள் இன் தட் வில்லேஜ் என்னை எப்படியாவது அந்த கவர்மெண்ட் பால்கள் அனுப்புங்க டிக்கனாரே அப்போ டிக்கனர் சிஎஸ்சி சர்ச்சில் அப்படி சொன்னனால என்ன கஷ்டத்தோடு அனுப்பி வைத்தாங்க. எனக்கு சாப்பாடுறதுக்கு காசு கிடையாது, ஒழுங்காக துணி ஒன்று இருக்கிறதுக்கு காசு கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ எல்கேஜி பிள்ளைகளே பேண்ட் போடுறாங்க. அங்கே அந்த காலேஜில் எல்லாருமே பேண்ட் தான் போடணும் கம்பல்சரி. ஆனால் எனக்கு காசு இல்லாதனால வேஷ்டி விட்டுட்டு போகிறேன். ஸ்தோத்திரம். வெளியில் அனுப்புனாங்க. ஸ்தோத்திரம். பிறகு ஆஃப் பேண்ட் போட்டு மற்ற பையன்களோட இடையில எடுத்தாங்க. உட்காந்துருவேன். வேஷ்டி கட்டினாங்க எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னா நான் உட்காந்துருவேன். ஏன்னா வேஷ்டி இல்லையே, ஆஃப் பேண்ட் தானே டிக்கெட். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் படித்தேன். படிக்கும்போதே கூலி வேலைக்கு போவேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் பாஸ்டர் ஏஸ்தாஸ் பாஸ்டர் சொன்ன அந்த இது எனக்கு ரொம்ப உறுதியாக இருந்தது. அவ்வளோ அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால அதை சொன்னார். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டார். நான் பெரியசாக சொல்லாமல் என் அப்பா கப்பல் வைத்திருந்தார், தாத்தா பிளைன் வச்சுருந்தார். அப்படி இல்லை. சோதனை படித்து கொண்டு இருக்கும்போதே கூலி வேலைக்கு போவேன். கூலி வேலைன்னா எப்படின்னா, நல்ல கோடை காலத்தில் வயக்காட்டில் நாமல் இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட உட்காராமல் அப்படியே மண் சுமந்து கொண்டே இருந்தேன். 2 குட்டை வைத்து என்னை மண் சுமக்க வைத்தார்கள். காலையில் 8 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரை மண் சுமந்தேன். கூலியாக 75 பைசா தந்தார்கள். அப்போது 75 பைசா தான், 3/4 ரூபான்னு சொல்லுவாங்க. 1 ரூபாயில் 3/4 பங்கு. தோட்டம் அவ்வளோ கஷ்டத்தோடு தான் நடந்தேன். எப்படியோ அந்த பாலிடெக்னிக்கில் பிறகு எனக்கு சாப்பாடு ஒழுங்கா இல்லை, துணி இல்லை, ஒரே கன்ஃபியூஷன். எனக்கு மைண்டே சரியில்லை. திருப்பி விட்டு வந்துட்டேன். ஸ்தோத்திரம். எல்லோரும் அழுகை. ஸ்தோத்திரம். பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபித்து திருப்பி அனுப்பினார்கள். திருப்பி நான் படித்தேன். ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்திலும் உதவியாக இருந்தால் 1967 அந்த காலேஜ் 3 இயர்ஸ் தான் படித்து வந்துட்டேன். ஸ்தோத்திரம். அதன் பிறகு வேலை தேடணும். விவசாயிகள் டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு they are unable to do anything. ஸோ 3 வருஷம் படித்துட்டு 3.5 வருஷம் அப்படியே பழைய வேலையை செய்துட்டு இருந்தேன். ஐ ஹவ் நாட் ஈவன் ஓப்பன் மை ப்ரீவியஸ் புக். அந்த அளவுக்கு நான் அப்படியே வேலையை மறந்தாச்சு. பிறகு 3.5 வருஷம் கழிந்த பிறகு நீ எப்படியாவது ஐ ஆம் தி எல்டஸ்ட் மை பேரண்ட், என்ன செய்கிறது, எப்படியாவது வேலை வேண்டாமா, இப்படி இருந்தாலும் எப்படி, அவர் வேலையெல்லாம் திண்டாட்டம் வேறு. ஸ்தோத்திரம்.
பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸ் இருந்தது, சப்ஸ்டேஷன். ஏடி இருந்தால் நேரே போய் வீட்டில் கேட்டாங்க, ஏன்னா ஒரு வேலை தருங்க, நான் இப்படி படிச்சுருக்கிறேன். ஒரு டெய்லி வேஜ் 2 ரூபா 27 பைசா தான் சம்பளம். பாருங்க, 2 ரூபா 27 பைசா ஒரு நாள் சம்பளம். அதுக்கு போய் கேட்டேன். அவர் தம்பிங்க வேலை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி சென்னைக்கு போனேன். ஒரு ஆள் அட்ரஸ் தந்தார். அட்ரஸை பார்த்தாங்க போனால் ஆட்கள் சிரிக்கிறாங்க, இப்படி ஒரு அட்ரஸில் இல்லையா. நான் அப்படியும் போய் ஆமாண்டேன். எனக்கு அதில் மெட்ராஸுக்கு போயிட்டேன். இல்லை சோத்திரம். எப்படியோ ஒரு சின்ன ஓலை கட்டடம், ஒரு சர்ச்சை கண்டுபிடித்தேன். அதிலே உட்காந்து 3 மாதமாக இருந்து பல இடங்களுக்கும் வேலை போய் தேடித்தேன். வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம். யாரும் கண்டுகிடவில்லை. கடைசியாக இருந்த பைசாவும் இருந்தது, பஸ் ஏறதுக்கு காசும் இல்லை, சாப்பாட்டுறதுக்கும் காசு இல்லை, ஒரே கன்ஃபியூஸ். ஸ்தோத்திரம். அப்போ ஜெபித்தேன், ஆண்டவர் இந்த கார்பரேஷன்ல எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. கார்பரேஷனில் வர்றாங்க, டக்குன்னு வேலை செய்கிறாங்க, ஏதோ வேலை செய்துட்டு அடுத்த அந்த வேலை இன் அடிஷன் பேமெண்ட், ரெகுலர் பேமெண்ட் காசும் வாங்குறாங்க. எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க. வெத்தில போது உள்ள வெத்திலையும் பீடியும் சிகரெட்டும் கஞ்சாவும் தண்ணியும் போட்டுட்டு தான் செய்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் வேலை இருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எனக்கு வேலையில் 3 வருஷம். நான் உங்களுடைய பிள்ளை, என்ன வேலையானாலும் எனக்கு தரணும், உங்களுடைய சித்தப்படி நான் அதை செய்வேன். அதை செய்ய எனக்கு பலன் தருவேன். அந்த வேலையை நான் உங்களுக்கு சொல்லலை, என்ன வேலை கேட்டது என்று. ஸ்தோத்திரம். அந்த அளவு கீழ் மற்றதமாயிரம் கேட்டேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கு எனக்கு தூக்கமே வரல. நைட்டில் கோடம்பாக்கம், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கோடம்பாக்கத்தில் நைட்டில் தூங்கினேன், தூக்கம் வரல. ஜெபித்தேன். 1 மணி நைட்டில் எழும்பி அந்த கோடம்பாக்கம் எங்கேயோ அப்படியே லெவல் இல்லாமல் நடக்கிறேன். 1.5-2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். போலீஸ்காரங்க தான் பிடிச்சிட்டு போயிடலாம். ஒரு வாலிப 23 வயசு ராத்திரி 1 மணிக்கு தேவையில்லாமல் நடந்துட்டு இருக்கிறான்னு வச்சிருப்பாங்களா. எனக்கு அந்த சிந்தனை ஒன்றும் வரல. அப்படியே அழுது ஜெபித்தேன். காலையில் எழுதி பார்த்தா எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, தம்பி ஏன் இப்படி முகம் இப்படி வீங்கி இருக்கு, கண்ணாடியில் போய் பாரு. கண்ணாடியில் போய் பார்த்தா முகம் எல்லாம் வீங்கிட்டு. அன்றைக்கு நான் ஒரு இடமே வேலை தேடி போக முடியவில்லை. சோதனை. எனவே அன்றைக்கு பிப்ரவரி கடைசி வாரம் பயங்கரமான கோடை, உஷ்ணம், இருக்க முடியாது. முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவரே ஒரு வேலை தரக்கூடாத கட்டாவே. 3 வருஷத்துக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி நீர் வேலை தரமாட்டீங்களான்னு ஜெபித்தேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டன் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஓலட்சத்துக்கு கீழே ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் விஷன் இன் மை லைஃப். என்னை அப்படியே வெண்வஸ்திரம் தரித்த ஒரு ஆள் தலையில அப்படியே தூக்கி, நான் படித்த காலேஜில் வேஷ்டி விடுத்த காரணத்தினால வெளியில் அனுப்பின அதே கிளாஸ் ரூமுக்கு மொட்டை மாடியில் விட்டுட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். எனக்கு பயங்கர ஒரு தைரியம், ஆண்டவர் வேலை தர போறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேலையை தந்தார். எனக்கு அது பெரிய வருத்தம். நமக்கு இன்டர்வியூ இல்லாமல் வேலை கிடைக்க போகுது. ஸ்தோத்திரம். இன்டர்வியூ இல்லாமல் ஆண்டவர் வேலை கொண்டு விட்டாருன்னு அது கூட என்ன இன்டர்வியூ இல்லாமல் வேலை கிடைக்க போகுது. அதனால வந்து இன்டர்வியூ வச்சாங்க. கொஸ்டினை கேட்டு இருக்கிறாங்க. நான் அதை கூட சொன்னேன், இதையே சொல்ல முடியலை. நான் அவங்களுக்கு எனக்கு இங்கே திரும்ப ஆண்டவர் என்ன வேலையை தந்தாச்சு. இன்டர்வியூ பண்ணுறவங்கள்ட்ட சொல்கிறேன், சார் இப்படி பேப்பர் ரெக்கார்ட் போனால் நீங்கள் எடுத்தால் இப்படி இருக்கும் சார், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன பதில் சொன்னாலும் வேலை எனக்கு தான் தர போகிறீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து டிப்யூட்டான ஆள் வழியில் காத்து நிற்கிறாங்க கியூவில். நான் 2வது என்ன போனேன். நீங்கள் என்ன வேலை கேட்டால், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன பதில் சொன்னாலும் வேலை எனக்கு தான் தர போகிறீங்க. நான் இப்போ நினைக்கிறேன், மடத்தனமாக சொல்லிட்டேனே. எங்கேயாவது போய் சொன்னால் நீங்கள் நாளைக்கு யாராவது இன்டர்வியூ தான் போய் சொல்லிடுறாங்க. சொல்கிறேன். அவ்வளவு எனக்கு உறுதி. ஆண்டவர் வேலையை தந்தாச்சு. உண்மையிலேயே வேலை எனக்கு தந்தாங்க. அதே நான் படித்த காலேஜில் அதே காலேஜில் வேலை செய்தேன். 35 வருடமாக வேலை செய்தேன். 8 தடவை ப்ரமோஷன் வாங்கி கீழ் மட்டத்தில் பாஸ் சொன்ன மாதிரி கீழ் மட்டத்திலிருந்து மண் சுமந்த நான். ஸ்தோத்திரம். கீழ் மட்டத்திலிருந்து கடைசியில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக நான் ரிட்டையர்டானே. பிரின்சிபால் இன்சார்ஜாகவும் நான் வேலை பார்த்து 35 வருடம் அரசாங்க அதே பாலிடெக்னில் 33 வருஷம் வேலை செய்தேன். ஸ்தோத்திரம். அதே பாலிடெக்னிக் 1964 தான் வெங்கட்ராமன் நம்ம பழைய ஜனாதிபதி திறந்தார். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த புது கட்டடத்தில் 40 வருஷத்துமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் மட்டும்தான் முதலாவது ஆசிரியனாக அந்த படித்த காலேஜில் அங்கேயே ஆசிரியனாக நான் ஒரு புக் எழுதியிருக்கிறேன். நீங்கள் நான் ஷார்ட்டாக சொல்லுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கி படிச்சிருங்க. எப்படியாக ஆண்டவர் என்னை
வேலையை கொடுத்தால் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக திருமண காலங்கள் வந்தபோது ஸ்தோத்திரம், எனக்கு இப்போ ஒரு பயங்கர தைரியம். ஸ்தோத்திரம். அழிந்து போகிற இந்த வேலைக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா, இந்த உலகத்துல நம்ம குடும்ப வாழ்க்கை செய்து ஆண்டவரை ஆராதித்து நித்தியத்துக்கு போறதுக்கு ஒரு காரியமா ஆண்டவர் நம்மகிட்ட காட்ட மாட்டார். ஒரே ஜபம், ஒரு 5 இயர்ஸ் பிறகு திருமணம் ப்ரொபோசல் எல்லாம், ஆண்டவரே நீர் நியமித்த ஆள் எனக்கு வேணும். அது வேலையோ இருக்கோ இல்லையோ அழகோ ஒன்றும் நீர் சொன்ன ஆள் எனக்கு காட்டணும் இல்லை, அந்த அறிவு எனக்கு இல்லை, உங்களுடைய சித்தப்படி எனக்கு திருமணம். ப்ரொபோசல் இருந்தது, பல ப்ரொபோசல் இருந்தது, ஜெபித்தேன், நெகட்டிவாக தெரிந்தது, நான் கேன்சல் பண்ணேன். கடைசியாக ஒரு ப்ரொபோசல் தந்தாங்க. ஆண்டவர் எனக்கு வேலை எப்படி தரிசனம் தந்தாரோ அதே போல இதுதான் உனக்கு திருமணம், இந்த ஆள் தான் உன்னுடைய மனை என்று காட்டினாலே ஆமா சொன்னேன். ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி ஜில்லாவில் உங்களுக்கு தெரியும், திருமணம் ஆண் மகனுக்கு திருமணம் வந்தாங்கன்னா அவங்க தான் அங்கே பெரிய ராஜா. கேட்கறது கப்பல் கேட்பாங்க, பிளைன் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. நான் ஆண்டவருடைய கிருபையை மட்டும் கேட்டேன். நான் ஒன்று கூட கேட்டேன், இவள் அபிஷேகம் பெற்ற ஸ்ரீதானா அப்படின்னு அந்த பாஸ்டர்கிட்ட பஸ் ஏறி போய், பாஸ்டர் இப்படியான ஒரு விஷயம், அவன் அபிஷேகம் பெற்றது. ஆமாம், அபிஷேகம் பெற்ற நல்ல பிள்ளைதான் சொன்னேன். நல்ல நான் வாக்கு கொடுத்தேன். இப்படி தெய்வ சித்தம் படிக்க தெரியாத பையனா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஏசினாங்க. ஆனா நான் சொன்னேன், ஏன்னா எனக்கு காசு இல்லை, ஒரு காசும் கையில கிடையாது. 485 ரூபா சம்பளம், அவங்க கணக்குப்படி நான் $10 தான் ஒரு மாசத்துக்கு. வேற எந்த விதமான வருமானம் இல்லை. 150 ரூபாய் என்கிட்ட இருந்து அதை கிராண்டத்துக்கு போய் ஒரு ஒயிட் சாரி எடுத்தேன். அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு போற மாப்பிள்ளை பையனுக்கு ஒரு பைசா வீட்லயும் இல்லை, பேங்க்லயும் இல்லை, எங்கும் இல்லை. ஸ்தோத்திரம். பிழைக்க தெரியாத பையன். நாளைக்கு 100 ரூபா கடன் போய் கேட்டா எவன் கொடுப்பான்? அப்படி திட்டினாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் என்னை வெறுத்தாங்க. ஆண்டவர் மட்டும் மோசஸ் என்னுடைய மகன் சொன்னா போதும், கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நான் முற்றிலுமாக என்னை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். 3 பிள்ளைகளை தந்தார்கள், ஆண்டவர் தந்தார். நான் அந்த வில்லேஜ் சைட்லேருந்து நாகர்ல வேலை டெய்லி போயிட்டு வரேன். இப்போ 1980 நாங்கள் ஃபேமிலியோட 30 வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலியோட நாங்கள் நாகர்கோவிலுக்கு வரோம். அப்போ நாகர்கோவில் வரும்போது ஒரு தலைவர், ஒரு பாஸ்டர், எங்களுடைய பெரிய பாஸ்டர் எங்களை ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. என்னோட மனைவி பிஎஸ்சி பிஎட், பல இடங்களும் வேலைக்கு தெரிந்து கிடைக்கல, அதுவும் யாராவது சொல்றோம். நான் ஜோபன் ஆண்டர் எனக்கு நான் பட்ட கஷ்டம் போதும். படிச்சா வேலை இல்லாமல் இருக்கணும், அதாவது படிக்காம இருக்கணும். படிச்சிருந்தா ஒரு வேலையோட இருக்கணும். ஆனால் பிஎஸ்சி பிஎட் வேலை இல்லை, முயற்சி பண்ணணும், வேலை கிடைக்கல. அப்போ அந்த ஊழியர் ஆண்டவர் பேசுறார், என்கிட்ட சொல்றார், கர்த்தர் சொல்றார், நீ நாங்கள் போற இல்ல பக்கத்தில் வீட்டு பக்கத்துல தான் உன் மனைவிக்கு வேலை இருந்தது. வந்தோம், தோற்றணும். அடுத்த தெரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சது. எனக்கு ஒரு பரலாங்கு இந்த பக்கம், அவளுக்கு ஒரு பரலாங்கு இந்த பக்கம். அந்த ஒரு அற்புதமாக அவளுக்கும் வேலை தந்தார். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல பிழைக்கிறது ஒரு வேலை வேணும். ஸ்தோத்திரம். குடும்பமாய் வாழ்றதுக்கு ஒரு மனைவி அல்லது புருஷன், குடும்ப பிள்ளைகள், தேவையான மனைவிக்கு வேலை கிடைச்சிச்சு. இனி கோயிலில் தங்குறது ஒரு வீடு வேணும் இல்லை. 1980 நாரில் வந்து ஒரு பெரிய காலனி. அந்த காலனியில் அப்போ தான் பாம்பு பண்ணுறாங்க, ஆளே யாரும் போக மாட்டாங்க, பாம்பு பண்ணாங்க. சரி கொஞ்சம் காசை கொடுத்தேன். ஸோ எப்படியோ பூமியை வாங்கிட்டேன். பகலில் யாரும் போக முடியாத கொல்லமாங்காடு. ஸோ அந்த இடத்துல ஆண்டவரே இந்த பூமியை நான் வாங்கினேன், எனக்கு பைசா இல்லை, எல்லாரும் கட்ட போகிறாங்க வீடு, நான் ஓலை கட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அது ஒரு கொல்லமா மரம் நின்றுது. கொல்லமா மரத்தில் குலையெல்லாம் இந்த இலையெல்லாம் கீழே போட்டு, காலேஜ் பக்கம் தானே, மத்தியானம் வந்து அதில் போட்டு போராடிச்சோம். ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு வீடை கட்டித்தாங்க. என்னை எப்படி சொல்லுவாங்க, ஓலை கட்டிட்டு இருந்தான். ஆண்டவர் அழகான ஒரு வீடையும் தந்தார். ஸ்தோத்திரம். இப்போ இனிதான் நான் மெயினாக சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் வேலை இருக்கு, பிளைன் கப்பல் இல்லை. ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவனுக்கும் கல்யாணம் நடக்குது, நல்ல பிள்ளைகள் வசதியா இருக்கு. தேவையான மனைவிமார்களுக்கு வேலையும் எனக்கு மட்டுமா வீட்டுக்கு கோடான கோடி ஆண்டவர் இல்லைன்னு துணிக்காத ஆளுகளுக்கும் பெரிய பெரிய வீடு வச்சிருக்கிறார். ஆனால் நான் சொல்ல போறது நான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் தந்த ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க முடியுமா? அந்த வேலையினால நமக்கு அல்லது திருமணத்தினால நமக்கு ஆயுத்திலே ஜீவன் செய்யறது எந்த விதமான யாரு சாப்பாடு இல்லாம இறந்துட்டு இருக்கிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ நான்
லெக்சராக இருக்கிறேன், மனைவி டீச்சர். எனக்கு ஆண்டவர் எல்லாம் சரியாக இருக்கு. ஆனால் என்னை இன்னும் நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னை தரம் தாழ்த்தி சொல்லுகிறேன். எப்படி ஒப்புக் கொடுக்கறது? ஸ்தோத்திரம். காலையிலே 9 மணிக்கு மனைவி பிள்ளைகள் பள்ளியிடத்து போயிடுவாங்க. நான் 9:30 காலையில் போவேன். பக்கம் ஒரு வரலாங்க அந்த பக்கம், ஒரு வரலாங்க இந்த பக்கம். அவங்க சாயங்காலம் 5 மணி தான் வருவாங்க. நான் மத்தியானம் 1 மணி கரெக்டாக வீட்டுக்கு வருவேன். பார்ப்பேன் வந்து இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு காலேஜ் போவேன். என்னுடைய பெட்ரூமில் திறந்து ஒரு பெட்ஷீட்டை விரிப்பேன். ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஒரு டவலை கட்டிட்டு, அந்த நேரம் கேஸு ஸ்டவ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அடுப்பு. சாம்பல் எல்லாம் வாரி அந்த பெட்ஷீட்டுக்கு மேலே விரிச்சு அதில் கிடந்து புரண்டு 20 மினிட்ஸ் அவ்வளோ. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் வாழ்நாள் பூராவும் உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் எனக்கு நடத்தக்கூடாது. எதை நீ தர்ற சித்தம் இருக்கிறீரோ அது உம்முடைய சித்தத்தின் படி தான். உம்முடைய சித்தம் இல்லாத எந்த காரியம் நடக்கக்கூடாது. நீர் என்ன நடத்தணும். நான் என்ன தாழ்ந்த எட்டுடுத்தி இனி நினைவே பட்டணத்துக்காரன் அழுதாங்கல்ல, அதே மாதிரி உருண்டு புரண்டு அழுதேன். வெயில் நேரம். ஸ்தோத்திரம். 20 நிமிஷத்துல நான் கண்ணீரும் வேர்வை எல்லாம் ஒரு மாதிரி சைஸ் ஆகிருக்கும். ஸ்தோத்திரம். உடனே என்ன பண்ணேன், அப்படியே சுருட்டி பாத்ரூம் போய் எல்லாம் நல்லா குளிச்சு அந்த பெட்ஷீட்டை எல்லாம் நல்லா துவைச்சி மொட்டை மாடியில் கொண்டு போயிட்டு நல்லா காய போட்டுட்டு சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு கரெக்டாக காலேஜில் போய் இந்த மாதிரி போய் கிளாஸ் நடத்துவேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவங்க 5 மணி தான் வருவாங்க. நான் 4:30 கரெக்டாக வந்துடுவேன். வந்து அந்த பெட்ஷீட்டை எல்லாம் அடிக்க எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். இது என்ன இது ஒத்து வரல. வேறு பிறகு இனி எப்படி ஒப்புடுக்கிறது அதை விட்டுட்டேன் அந்த ப்ரொசீஜரை. நைட்டில் 2:30 மணி 3 மணிக்கு அந்த காலனியில் வேறு ஆள் இருக்கார். கல்லணை தவிர வேறு யாரும் நடமாட்டம் இருக்காது. ஸ்தோத்திரம். எல்லாம் காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் உருண்டு புரண்டு போகலாம், யாருக்கும் தெரிய முடியாது. 3 மணி 3:30 மணிக்கு எழும்பி இதே போல் நான் அழுது ஜோமன் கர்த்தரனை கைவிடாமல் எல்லா காரியத்திலையும் நடத்தி கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். இப்போது பாருங்க, இப்படி நான் 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வேலையில, திருமணத்துல, வீடு கட்டுறதுல என்னென்ன நன்மை செய்தார் அதான் நம்ம சொல்ல போறோம். வீடு வேலை எல்லாருமே நான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். 3 வருஷம் படித்து 3 வருஷம் மாடு மெசேஜ். இனி I have not even opened the textbook of my electrical engineering subject. ஓம்ஸ்லா கூட மறந்து போச்சு. ஓம்ஸ்ல என்ன தெரியுமா? வெரி பேசிக் லா ஃபார் இன்ஜினியரிங். அது கூட மறந்துச்சு. வேலை கிடைச்சது. எங்கே போய் வேலை செய்யறது? படித்தேன். ஆண்டவர் அறிவு தந்தார். ஸ்தோத்திரம். நான் சப்ஜெக்ட் நடத்தினேன், நடத்தாத சப்ஜெக்ட் நடத்தினேன், வேற சப்ஜெக்ட் நடத்தினேன், டியூஷன்ஸ் எடுத்தேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே டியூஷன் மாஸ்டர் ஆனேன். டீச்சர்ஸுக்கு டியூஷன் எடுத்தேன். இப்படியாக நிறைய டியூஷன்ஸ் எடுத்தேன். ஸ்தோத்திரம். இந்த டியூஷன்ஸ் மூலம் நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சது. புக்ஸ் எழுதினேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் புக்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக். ஒரு 10 டெக்ஸ்ட் புக்கு, ஒரு 5 கைட். இப்படியாக 15 புக் எழுதி ஐ ஹவ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் தி புக்ஸ் டு ஆல் தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் திஸ் 250 engineering colleges and 250 engineering colleges. So totally I have distributed these books as specimen for all these 500 colleges in Tamil Nadu. So எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஆனால் என்ன யாருக்கும் தெரியாது. இப்படி சாம்பிள் ஒன்றும் யாருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படி செய்தார். இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் தே ஹவ் ரிட்டன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல புக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எங்களுக்கு எத்தனை புக் அனுப்பி தருங்க. லட்சக்கணக்கான பணத்துக்கு நான் புக்கு சேல்ஸ் பண்ணேன். ஸ்தோத்திரம். சென்னையில் மவுண்ட் ரோடு, அந்த மவுண்ட் ரோடில் வேலை இல்லாத இடத்துல எல்ஐசி பில்டிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பெரிய விஜின் பாதம் புக்ஸ் இருக்கு, புக் சென்டர், புக் கடை. அந்த இடத்துல 50 பைசாய்க்கு அந்த கடலை முட்டாசில் நிலக்கடலை வாங்கி சாப்பிட்டு சாப்பாடு இல்லாமல். இப்போ அந்த புக்கு போட்ட பிறகு நான் என்னுடைய மகன் மூலம் 2 ஸ்பெசிமென் கார்டு கொடுத்தேன். நானே போவேன். அதே பெரிய அங்கே நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கை தான் வாங்குவாங்க. ஆனால் என்னுடைய புக்கை பார்த்து ₹1 lakh ஒரே கடையில் 1 லட்சம் ரூபாய் புக்கு எனக்கு. ஆனால் ஓம்ஸ்லா மறந்து போச்சு. கர்த்தர் ஆசிரியத்தால் இப்படியாக புக்கு. 2வது நிறைய இந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்தார்கள். இப்போ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த இன்ஜினியர்ஸ்
என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனாலும் ஒரு ஃபங்க்ஷன் போனால் சர்ச்சில் போனாலும் ஒன்று எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அல்லது என்னுடைய மனைவி ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது. அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஏடி நான் பாருங்க வேலை முதல்ல ஒரு ஏடி பார்க்க போனேன். இல்லைப்பான விலைக்கு போட்டு 2.27 சம்பளம். இப்போ அந்த சப்ஸ்டேஷன் நாங்கள் சர்ச்சைக்கு போகும்போது சில வேலை சப்ஸ்டேஷன் சரி தம்பி மாதிரி யாரும் இருக்கான்னு பார்க்க போனால் அங்கே இருக்கிற டாப் டு பாட்டம் ஏடி, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், சூப்பர்வைசர், தேங்க்யூ ஆல் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் போனால் எல்லாரும் சுற்றிட்டாங்க. போலே சார் அப்படி இப்படி கிளாஸ் இருக்கு, நான் இந்த கிளாஸ் இருக்கு, ஜாலியாக இருப்பேன் சோதர் அதெல்லாம் சொல்லுவாங்க சோதர். பாலிடெக்னிக்கல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பிரின்சிபால் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அங்கேனா இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபால் ஸ்டூடெண்டாக இருக்குது. கன்னியாகுமரி ஜில்லாவில் ஃபேமஸ் ஒரு 7-8 இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் வச்சு நடத்துகிற 100 பஸ் இருக்குது. அவர் என்ன காணும்போதெல்லாம் சொல்லுவார், சார் மறந்துடுறாரு நான் அந்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். சோதர் 25 வருடத்துக்கு முன்னதாக படித்த மாணவர்கள் எல்லாம் வருடந்தோறும் வந்து என்னை கூப்பிட்டு மீட் பண்ணிப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் அவங்க ஆல்ரவுண்ட் எங்கே இருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க. பட் எல்லாரையும் கூட்டி மீட்டிங் வச்சு என்ன பேச சொல்ல நான் ஒரு இதே மாதிரி சுவிசேஷன்னு சொல்லி இந்த புக்கையும் கொடுத்துறது. இது அந்த இந்துக்களாக இருப்பாங்க இல்லை, ரிலீஜியஸ் புக் இல்லை. நான் அவங்கள்ட்ட படிச்சுட்டு அந்த காலம் முதல் ரிட்டையர்ட் ஆகிற மேட்டர் எல்லாம் இதில் இருக்குது, கொண்டு போங்க அப்படி அவங்கள்ட்ட மட்டும் காசு வாங்கிக்கிறேன். நான் வந்து எல்லாம் கெசட் ஆஃபீஸர் தானே ஈவியில் இருக்கிறாங்க. சோதனை இப்படியாக சுவிசேஷம் சொல்றதுக்கு அழகான ஒரு வாய்ப்பு. திருமணம் முடிந்த பிறகு நான் திருமணம் முடிந்து போகும்போது நான் பல காரியங்கள் முதல்ல வேலையை சொல்லுகிறேன். சோதனை நாங்கள் வரும்போது கூட ஒரு ஒரு மாணவி ஃபோன் பண்ணாங்க, சார் நான் கட்டா டிபார்ட்மெண்ட் இருந்தல்லவா, நான் இப்போது இன்னைக்கு நான் பிரின்சிபாலாக ஜாயின் பண்ணுகிறேன். சில வருடங்களுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பார்த்து ஜோம் பண்ணி ஆசிரியர் உங்கள் ஆசீர்வாதம் கழித்தது. நான் இன்றைக்கு நான் வேலையில் ஜாயின் பண்ணுறேன். நான் இன்னொரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வாத கதை பொதுவாக இருக்காது. நான் படிக்க போகிறது மாணவன் கூட படித்தேன், கிளாஸ்மேட்ஸ். அவன் 7 வருஷத்துக்கு பிறகு அவன் டிஸ்கண்டினியூ பண்ணி அவன் ஏன் கூட ஏன்ட்ட மாணவனாக வந்திருக்கான். நான் ஆசிரியர், ஆமாம். பொதுவாக இது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் ஐ திங்க். மாணவன் 7 வருஷத்துக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நல்லா கவனமாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். 1967 66 எனக்கு 1 வருஷம் பாடம் நடத்தி, அதே காலேஜில் பாடம் நடத்தி, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்தி மார்க் போட்டு அந்த மார்க்கும் வச்சுருக்கிறேன். மார்க் போட்டு எனக்கு மார்க் போட்ட அதே ஆசிரியர் 1980 12 வருஷம் தாண்டி அவருக்கு ப்ரொமோஷனுக்காக ஏன்ட்ட மாணவராக உட்காந்தார். ஏன்னா நைட்டில் கிளாஸ் இருந்தாங்க, ப்ரொமோஷனுக்காக நைட்டில் பார்ட் டைம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய தெரியும் நினைக்கிறேன். பார்ட் டைம் எனக்கு ஆசிரியர் பாடம் நடத்தி என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவர். 12 வருஷத்துக்கு பிறகு எனக்கு மாணவர். நான் 6 மாதம் ஒரு பாடம் நடத்தினேன். ஆனால் எனக்கு அவர் ஒரு ரெக்வெஸ்ட் எனக்கு மறக்கவே முடியலை. தனியாக வந்து மிஸ்டர் மோசஸ்ன்னு தான் கூப்பிட்டார். மிஸ்டர் மோசஸ், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் மார்க் போடுறீங்க. எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 75% தான் எக்ஸாம் மார்க்கு, 25% நாங்கள் தான் போடணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் மார்க். ஸோ அது 0 போடலாம், 25 போடலாம், அக்கார்டிங் டு அவர் வில்லன் ப்ளஷர் அண்ட் அக்கார்டிங் டு தேர் மெரிட்ஸ் அண்ட் தி ஆக்ஷன் ஆஃப் தேர் பேஸ்ட் ஆன் தேர் அசைன்மெண்ட் டெஸ்ட்னு மாதிரி. இவர் சொல்கிறார், மிஸ்டர் மோசஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மார்க் போடுங்க, என்ன கொஞ்சம் கவனிச்சிருங்க அப்படின்னு. உண்மையிலே இது உலகத்திலே நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஒரு வேலையை தந்த ஒரு மனுஷனை ஆசிரியக்கும் போது குப்பையில் இருந்தாங்கன்னா உயர்த்தி வச்சு ஆண்டவர் உயர்த்தினா யார் என்ன பண்ண முடியும்? சோத்திரம். அப்படியாக வேலையிலையும் என்னை கத்தார், அதிசயமாக கத்தார். சுவிசேஷம் சொல்றதுக்கு, காஸ்பல் சொல்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு தடவை என்ன திருச்செந்தூர் பாலிடெக்னிக்ல ஸ்டீஃப் சூப்பரண்டா போட்டாங்க. அது புது பாலிடெக்னிக் போனேன். அங்கே கரஸ்பாண்டன்ட் ஆர்சி ஃபாதர், இன்னொரு பிரின்சிபால். எனக்கு ரொம்ப ஆனர் பண்ணி ரூம் போட்டு சாப்பாடெல்லாம் நல்ல. அப்போ ஒரு நாள் என்ன அவரை எங்கே கூட்டிகிட்டு போனோம். சார் பீச்சுக்கு போமா? சரி பீச்சுக்கு போவோம். இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் நினச்சிட்டேன். உட்காந்து அழகாக 1 மணிக்கு அவர் சுவிசேஷம். கடைசியில் அவர்
சரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லாம அது போல வேற என்ன சொன்னார். அவ்வளவு தூரம் அவரை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணி தந்தார். இவ்விதமாக வேலையிலே ஆண்டவர் என்னை அவ்விதமாக ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். பிற குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது என்னுடைய மனைவி பேர் ஜாய். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு குடும்ப ஆராதனை ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஈவாய் 3 பிள்ளைகளை தந்தார். அவர்களுக்கு வேண்டிய அறிவு ஞானம் எல்லாம் கொடுத்தார். அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் 3 பேரும் படித்தார்கள். மூத்தவன் திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ் டிஸ்டிங்ஷன் படித்து பாஸ் பண்ணான். 2வது இருக்கிற ஜான் பெஞ்சமின் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்களே, அதில் 3500 பேர் எழுதினால 3வது ரேங்க் வாங்கினான். அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுத்து அவனுக்கு பாஸ் பண்ணி வேலை கிடைத்தது. இளையவன் சென்னையில் வேலை பார்க்குறான். அவனும் மேத்தமெட்டிக்ஸில் எல்லாம் சென்றமாங்க. இப்படி நான் given a single NP for donation for any of the colleges. அப்படி ஆண்டவராகவே அவர்களுக்கு தேவையான எல்லாம் தந்தார், வேலையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். மட்டும் இல்லை, 2 பேருக்கு கல்யாணம் முடிந்தது. 2 அழகான மருமக்களை எங்களுக்கு தந்தார். ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சியுள்ள நல்ல மருமக்களை தந்தார். மூத்த மகனுக்கு 2 பிள்ளைகளை தந்தார். 2வது மகனுக்கு 1 பிள்ளைகளை தந்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பா என்று சொன்ன போல ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். மட்டுமில்லை, நான் திருமண நாட்களே அன்றைக்கு நான் காரில் போகும்போது ஒரே அழுகை. ஸ்தோத்திரம். சங்கடத்தினால் அழுகிறதில்லை. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பழக்கம் 10 டேக்ஸ் போகுது. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வழக்கம் உண்டு. போகும்போதெல்லாம் பாட்டு பாடிட்டு போவாங்க. நான் டிரைவர் பக்கத்தில் ஃப்ரெண்டில் இருந்தேன். ஆண்டவரே, இந்த திருமண விஷயத்தில் 100க்கு 100% நீர் சொன்ன மாதிரி நான் எஸ் சொல்லி நான் திருமணத்திற்கு 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். திருமணத்திற்கு நான் மணமகள் வீட்டுக்கு போகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதுவரை ஆராதனைக்கு நான் சென்றது போல நான் குடும்பம் ஆன பிறகு ஒரு நாள் கூட ஆராதனைக்கு நான் மிஸ் பண்ணக்கூடாது என்று ஜெபித்தேன். இன்று வரை ஆண்டவர் ஆராதனைக்கு மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு போக ஆண்டவர் உதவி செய்தார். கடன் இல்லாத வாழ்க்கை தன்மை எல்லாரும் வந்து எவ்வளோ மதிப்பானில் கேட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நான் எனக்கு தேவையான எல்லாவரையும் எனக்கு தரேன். சாப்பாட்டுக்கு இவனுங்க போய் 10 ரூபா தாப்பம் நான் கேட்க விட்டாங்க. ஸ்தோத்திரம். 1980 30 வருஷத்துக்கு நான் நாகர்கோவில் பட்டணத்திலே வந்தோம். இந்த 30 வருஷமாக ஸ்தோத்திரம் வசதியோட எந்த ஒரு பொருளும் எந்த கடை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுகள் தெரியும். ஆனால் எந்த பொருளும் எந்த கடையிலும் நான் இதுவரை கடன் வாங்கினதே இல்லை. அந்த அப்படியாக ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை தந்தார். ஸ்தோத்திரம். சுகவீனம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கும் நோக்கம் சுகவீனங்கள் வரும். ஆனால் அவர் அற்புதமாக விடுதலை தந்தார். மூத்தமாக 2 வயதில் இருக்கும்போது பெரிய ஜாண்டிஸ் வந்தது. ரொம்ப முற்றி விட்டது. ஸ்தோத்திரம். அவன் படுக்க வச்ச அந்த துணியெல்லாம் மஞ்சள் ஆகிவிட்டது. ஒரு நாள் நைட்டில் 11 மணிக்கு அவன் அன்கான்சியஸ் ஆகிவிட்டான், கோமா ஸ்டேஜ் ஆகிவிட்டான். அவனுடைய உடல் எல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தோம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. காலையில் 5 மணி அவன் அப்படியே கோமத்திலிருந்தான். காலையில் நாங்கள் அவனுடைய வீட்டுதான் நினைச்சு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். ஆனால் காலையில் பார்க்கும்போது உள்ளங்காலில் 6 மணிக்கு அவன் கண்மணித்து பார்த்தான். 6:30 மணிக்கு பால் கேட்டான். ஸ்தோத்திரம். 200 மில்லி பால் கொடுத்தோம். 1 டம்ளர். இன்னும் கேட்டான். இன்னும் 1 டம்ளர் கொடுத்தோம். எல்லாரும் என்ன பார்த்தாங்க, 2 மாசமா 1 டிராப்பும் குடிக்காம இருக்கிறோம். மாட்டேன் அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் இருக்கிறீங்க தெரியுமா. ஆண்டவர் அற்புத விடுதலை தந்தார். மனைவிக்கு 2 தடவை சுகவீனமாக இருந்து மரணம் தெரிவித்தது. மனைவிக்கு ரத்தமாக சொல்றேன். குடும்ப வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் வர என்று ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கண்டிப்பாக பாதுகாப்பார் என்பதற்கு இது ஒரு பெரிய மாணவர்களே. நான் திருச்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு தடவை 6 மாதம் வேலை பார்த்தேன். ஒரு ஃபோன் வந்தது, ஒரு ஆள் இருந்துட்டார், உடனே வாங்க அப்படின்னு. நான் காலேஜிலேருந்து பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டில் வந்தேன். பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்க்கும்போது அழகான பஸ் நிற்கிறது. படிக்கட்டில் ஏறினேன். 20 பேர் போல தான் இருக்கிறாங்க. வசதியான இடம் இருந்தது. ஏறுவது உட்கார்ந்தான ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த வண்டியில் நான் அடுத்த வண்டியில் போ அப்படின்னு சொல்லி நான் கீழே இறங்கினேன். இந்த வண்டியில் வசதியாக இடம் இருக்குது, இப்போ போனால் அன்டைமில் போக வேண்டாம், ஈஸியாக போயிடலாம்னு நினைச்சேன். எப்படியும் ஒரு சத்தம் கேட்கறது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணிக்கு ஒரு வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸில் போனேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 2 மணிக்கு ஒரு யாத்திரை பண்ணி இங்கே வரும்போது நான் முதல்ல யாத்திரை பண்ண இருந்த பஸ்ஸும் திருவள்ளுவர் ஆப்போசிட்டில் வந்த பஸ்ஸும் சரியாக இடித்து 2 பஸ்ஸும் அப்பம் போல இருந்தது. ஸ்தோத்திரம். இறந்தவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். கையால் இருந்து எல்லாம் வண்டியில் 4 வண்டியிலே யாத்திரார்கள். அந்த வழியை யார் பார்த்தேன்,
ரைட் சைடில் மூணு மூணு 6 18 சீட்டு இருந்த இடம் தெரியாது. சோத்திரம். உண்மையிலே ஆண்டவர் என்னை அப்போது காப்பாற்றாவிட்டால் நான் வந்திருப்பேன். என்னோட பிள்ளைகள் ஸ்தோத்திரம் 3 பேரும் திக்கத்தவர்கள் ஆயிருப்பார்கள், மனைவி ஆயிருப்பார்கள். கர்த்தர் என்னை அப்படி ஆசீர்வதித்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னை கண்மணி போல காத்து நடத்தினார். ஸ்தோத்திரம். நான் ஒரு வீடு தந்தாருன்னு சொன்னேனே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு தந்தார். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆனால் கட்டுறதுக்கான காரியெல்லாம் என்னோட ஆண்டவர் பேசி அப்படி ஒரு வீடு கண்டு ஒரு பெரிய காலனி, நானும் ஒரு வீடு. ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் அவங்களுக்கு பெருமைக்கு வேண மாதிரி இருக்கும். தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். பெருமைகள் கர்த்தர் எரித்து நிற்கிறாருன்னு ஆண்டவர் வேதம் கூறுவது. நான் யாராவது பெருமையாக சொன்னால் அவர்கள் நினைப்பேன் பிரேக் இல்லாத வண்டி இறக்கத்தில் போகுதுன்னு நினைப்பேன். பெருமையாக பேசுகிறேன்னா பிரேக் இல்லாத வண்டி இறக்கத்தில் போகுது, எங்கே போகிறானே அப்படின்னு. ஸ்தோத்திரம். அந்த காலனியிலே நானும் ஒரு வீடு, என்னோட வீடு பெரிய வீடு எல்லாரும் சொல்லுவார். ஸ்தோத்திரம். மட்டும் இல்லை, அது சுவிசேஷம் சொல்றது ஒரு நல்ல சந்தர்ப்பம். வீட்டில் 2-3 வீடு வாடகை விட்டுருப்போம். எல்லாரும் எங்கிட்ட வந்து ஜெபமார்கள். ஸ்தோத்திரம். ஒரு பேங்க் மேனேஜர் 4 பேர் இருந்தார். பிராண்டராக வெளியே போனால் 2 வருஷம் கழிஞ்சு ரிட்டையர்ட் ஆனால் அங்கிருந்து என்ன ஃபோன் பண்ணி கிருஷ்ணகிரியில் இருந்து சார் உங்கள் வீடு ஆசீர்வாதமான வீடு சார், பிள்ளைகள் அங்கே தான் வரணும்னு இருக்கிறாங்க. என் வீடு பக்கம் தான் அவங்க பூமி வாங்கி போட்டிருக்கு வீடு கட்டுறது. இருந்தாலும் என் வீட்டில் அவங்க வேறு. சரி வாங்க. ரிட்டையர்ட் ஆன உடனே வந்தாங்க. 2 மாதம் கழித்த பிறகு இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் நான் ரிட்டையர்ட் ஆனேன், இருந்தாலும் இன்னொரு பேங்கில் எனக்கு வேலை கிடைக்குது. அடுத்த வாரம் சொல்கிறாங்க, சார் என்னுடைய மகன் B படித்தாங்கல்ல, அவளுக்கு வேலை கிடைக்குதுன்னு பெங்களூருக்கு போகலாம். சந்தோஷம். யார் வந்து எங்கள் வீட்டில் வந்தாலும் அழகாக ஒரு கப்பு காப்பி குடிப்போம். 2 பேரும் உட்கார வச்சு அந்த ஆளை உட்கார வச்சு நாங்களும் 2 பேரும் உட்காந்துடும். அப்படியே சொல்லி காப்பியில் சீனி கரெக்டாக இருக்கா, இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டு சுவிசேஷம் சொல்லி ரசிக்கப்படலைன்னா நரங்கன்னு சொல்லி விட்டுரும். அன்பா சொல்லுவோம். அந்த மாதிரி வீட்டுக்கு பேர் ஜான் காட்டேஜ். எல்லாரும் தெரியும். ஜான் காட்டேஜில் போனால் ஏதாவது கிடைக்கும், காப்பியும் கிடைக்கும், சுவிசேஷம் கிடைக்கும். அப்படிங்களே வீடு இருந்து அந்த ஆசீர்வதித்தால். ஸ்தோத்திரம். இந்த இதெல்லாம் சொல்றதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையே கூட்டவே மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டால் நமக்கு எப்போதும் வேதனையே கிடையாது. ஸ்தோத்திரம். 2006 நான் ரிட்டையர்ட் ஆனேன். பிரியமானவர்களே, நான் அப்போ 700-800 பேர் சேர்ந்து ஆராதிப்போம். ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன தெரியாலே ஆச்சு. ரிட்டையர்டு பிள்ளைகளாச்சு, வீடாச்சு. இன்னும் ரிட்டையர்ட் ஆன பிறகு வாட் வில் மீன் பை பொசிஷன், நான் என்ன செய்யணும் சொல்றேன் தெரியாது. அப்போ இந்த 800 பேர் இருக்கக்கூடிய சர்ச்சில் 25 பேர் செலக்ட் பண்ணேன். நல்ல ப்ரேயர் பண்ணக்கூடிய வீட்டில் கூப்பிட்டேன். 25 கிலோமீட்டர் 25 பேர் வந்தாங்க. அந்த 2 மணிக்கு ஒரு ப்ரேயர். அவங்கள்ட்ட சொன்னேன், வேற ஒன்றுக்கும் இல்லை, ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன நடத்தணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஜோம்னார்கள். ஒரு சில மாதங்கள் கழிந்து இப்போது உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் கொடுத்த ஃபுல் காஸ்பல் பெண்டிகோஸ்டல் சர்ச் பிரசிடென்ட் மிஸ்டர் பாஸ்டர் வினில் அவங்க எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. நான் அங்கே போகிறேன். பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, ரீஜனல் பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர், சீனியர் ஆட்கள் எல்லாம் எனக்காக எதிர்பார்த்துருக்காங்க. போன உடனே சந்தோஷம். இன்னும் ஒரு சர்ச் இருக்கிறது நார்த் இந்தியாவில் 50, மீதி எல்லாம் சவுத் இந்தியாவில். எல்லா சர்ச்சுக்கும் உங்களுக்கு பொதுவாக நான் ஒரு ஆளாக போடுறேன். பப்ளிக் ரிலேஷன் ஃபாரம் ஆரம்பித்து ஒரு போர்டு ஆரம்பித்து என்ன ஜெனரல் செக்ரட்டரியாக போட்டாங்க. வேலைன்னா ஒவ்வொரு சர்ச்சில் என்னென்ன மேட்டர் என்னென்ன கேட்குறாங்களோ, என்னென்ன காரியங்கள், கஷ்ட நஷ்டங்கள், ஏதாவது மெயின்டெனன்ஸு அல்லது ஏதாவது ப்ராப்ளம், ஆராதிக்க விடையில என்ன ப்ராப்ளம் ஆனாலும் என்ன ஃபோன் பண்ணாங்க. டைரியில் என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டாங்க. ஸ்தோத்திரம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாஸ்டர்ஸோட எப்போவும் நான் பேசுகிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் எப்போவுமே டைட்டாக இருக்கும். நான் வர்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன், இன்னொன்று வர கஷ்டப்பட்டது. 2வது ரீசன் இந்த ரீசன். ஸ்தோத்திரம். இப்போது கூட நார்த் இந்தியாவில் நான் போன உடனே அங்கே நார்த் இந்தியா போடுறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சு ஃப்ளைட்டில். இந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் ஆன பிறகும் தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தை எனக்கு தந்தார். அக்டோபர் 2ஆம் தேதி நான் சுகம் இல்லாமல் ஆனேன். தலைமை பாஸ்டர் பார்க்க வந்தாங்க. அடுத்த நாள் முதல் எல்லாருக்கும் இந்தியா நார்த் இந்தியாவுக்கு எல்லாருக்கும் எனக்கு முடியாது. என்ன பார்க்கறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு போன் நிறைய விஷயத்தை நான் பிறகு விசாரிச்சதில்ல. they have intimated to all the pastors in South India for the prayer. ஆண்டவர் அற்புதமாக என்ன வழிநடத்தினார். ஸ்தோத்திரம். விதமாக என்னுடைய சாட்சியை நான் சொல்லி முடித்தேன். பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே நான் ஒரு சகோதரமாக நிற்கிறதுனால ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நாம் இந்த உலக பயணத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலைன்னா போக தெரியாது.
இப்போதாங்க மனைவிக்கு வேலைக்கு வருகிறாரு, புருஷனுக்கு வேலைக்கு வருகிறாரு. பொதுவாக காய்கறி வாங்குறது இன்னொரு கார் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. யாரும் ரோட்டில் நடக்கிறதா இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகணும், வெளியே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஜிபிஎஸ் அது என்ன சொல்லுது, வலது பக்கம் திரும்ப, எக்ஸிட் வரப்போகுது, கவனமாயிரு, வந்த உடனே டர்ன் ரைட், அடுத்து இந்த இடத்துக்கு ஸ்பீடு இருக்கும். அவன் 65ல போய் வந்த இடம் இப்போ 40 கிலோமீட்டர் ஆகும், 40 மைல் ஆகும். ஸ்பீடை ஸ்லோ பண்ண சோத்திரம். எத்தனை கிலோமீட்டர் வந்த, இனி எவ்வளோ போக வேண்டியிருக்கு, எவ்வளோ நேரம் யாத்திரை பண்ணுங்க, எவ்வளோ நேரம் இனி பண்ண வேண்டியிருக்குது, எல்லாம் நம்ம ஜிபிஎஸை உபயோகப்படுத்தும். இந்த உலகத்தில் நாம் பயணத்துக்கு ஜிபிஎஸை உபயோகப்படுத்துகிறோம். பிரியமானவர்கள், நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு ஏதாவது ஜிபிஎஸ் வச்சிருக்கலாம்? அந்த ஜிபிஎஸ் கேட்ட தெரியுமா? ஜிபிஎஸ் நாளைக்கு நான் எங்கே போகணும், என்னோடய வேலை விஷயமா நான் என்ன செய்யணும், மனைவியை பற்றி என்ன, பிள்ளைகளுடைய காரியம் என்ன, எங்கே வீடு வைக்கணும், தங்கணும், எங்கே சுவிசேஷன் சொல்லணும், ஆராதிக்க போனோம், ஜிபிஎஸ் கேட்ட தெரியுமா? சோதரம். இதே பிள்ளை, நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று ஆண்டவர் இயேசுநாதன் சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுநாதன் நம்ம ஜிபிஎவா நம்ம எடுத்து பிரயோஜனப்படுத்தினால் நம்ம வாழ்க்கையுள்ள ஆசிரியமாக நான் சாட்சியாக சொல்லுவேன். சோதரம். நாளைக்கு நடக்க தெரியாது. சோதரம். பூமியை பிள்ளை ஒரு ஆக்சிடென்ட். சோதரம். பஞ்சம், பட்டினி, இன்னும் ஒவ்வொரு விதமான நோய்க்கு ஒவ்வொரு விதமான பேர் போடுறாங்க, ஒவ்வொரு விதமான காற்றுக்கு ஒவ்வொரு விதமான பேர். சோத்திரம். பிரியமானவர்களே, சோத்திரம். யூ ஆர் த பீப்புள் வெரி நியர் டு திஸ் சிட்டி. நியூயார்க் சிட்டி பக்கத்தில் இருக்கீங்க. வேர்ல்டு ட்ரேட் சென்டரை பற்றி உங்களுக்கு உலகம் அறிஞ்ச உண்மை பார்த்தீங்களா? 11ஆம் தேதி டாப்பில் இருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறார். நாங்களும் ஃபோட்டோ எடுக்கிறோம், அழகா இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறோம். பேப்பரில் படித்த காரியம். ஒரு ஃப்ளைட் வருது, இவர் டாப்பில் இருக்கிறார், ஃப்ளைட் அப்படியே வருது. அழகா என்ன அழகா இருக்கு, அழகா ஃபோட்டோ எடுக்கிறார், பார்க்குறாரு, என்ன சூப்பராக இருக்கு ஃபோட்டோ. இவ்வளோ ஃப்ளைட் இவ்வளோ உயரத்தில் போகும்போது அதுக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா தே ஹேவ் டு ட்ராவல் ஆர் ஃப்ளைட் இன் அனதர் ஃப்ளைட். அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். அனதர் ஃப்ளைட்டில் இருந்தாலும் கரெக்டாக எடுக்க முடியும். இப்படி சூப்பராக வியூ எடுக்கிறார் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான், மினிட்டு கூட கிடையாது, வந்து இடிச்சது, ஃபோட்டோ எடுத்தாலும் போயிடுச்சு. 1 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால இந்த ஜிபிஎஸ் இருந்தான்னா அவர் கீழே இறங்கி ஓடி இருப்பார், தப்பி வச்சிருப்பார். ஆண்டவர் நம்ம எந்த இடத்துலையும் காக்க வல்லவர் என்று நீங்கள் நினைத்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கை பிரயாணத்தில் அழகான ஒரு ஜிபிஎஸ் ஆண்டவரை நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள சோதனம். அப்பா அப்பா அப்படின்னு அவரை நீங்க எடுக்கணும். அப்பா ஏசு அப்பா ஆண்டவரை நம்ம அப்பா எடுத்து நமக்கு எவ்வளோ ஒரு கதை. உண்மையில என்ன பார்த்தா அப்படி சில துள்ளி நான் இப்போ ஜபத்துக்கு இருந்தால் அதையும் ஜபம் வராது. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறீர்கள், என்ன வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறீர்கள். நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லி இருக்கும்போது நமக்கு தேவையெல்லாம் ஆட்டோமேட்டிக். இங்கே எல்லாம் யூஎஸ்ல 100% ஆஃப் மேட்டர்ஸ் ஆர் எவரிதிங் டன் பை ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். சோதனம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் அப்படியே ஆண்டவர் தருவார். சோதனம். ஆனால் ஃபர்ஸ்ட் திங், நாம ஆண்டவருக்கு மகன் ஆகணும். நாம் அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடணும். அப்பான்னு எப்படி கூப்பிடுவோம்? ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரசிக்கப்படான். ரசிக்கப்பட்ட ஆள் தான் அப்பான்னு கூப்பிடுறது உரிமை. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறான். ஸ்தோத்திரம். விசுவாசம்னா இந்த உலகத்தில் நான் பாவத்தோடு பிறந்தேன், பாவத்தோடு வாழ்ந்தேன், இந்த பாவத்தில் இருந்து என்னை ரட்சிக்க இயேசுநாதர் தான் வழி. அவரே கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம் ஆண்டவரே நாம் பாவி என்று நம்ம அவரிடத்தில் அறிக்கை பண்ணும்போது அவர் நம்ம ரட்சிப்பு தருவார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த விசுவாசம் எப்படி வரும்? கொஞ்சம் வளர்ந்து போய் எனக்கும் எப்பமோ இருக்க ஞானத்தானம் தந்திருந்தார்களாம். ஆனால் நான் விவரம் விசுவாசமான நான் ஞானம் நாத்தின் ஒரு பழம் இருக்கும். 3 வயசான பொண்ணுக்கும் 5 வயசான பையனுக்கு தெரியும். பெரிய பையன் நடத்திடுவாங்க. அந்த மாதத்தோட வரும் பையனுக்கு கேட்டது, கல்யாணம் என்னாச்சு? மனைவி எங்க கல்யாணமா, திருமணமா? அதுபோல நம்ம யாரையும் குறைக்கல வேண்டாம். நானும் அப்படிதான். எனக்கு 1 வயசுல எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு ஞானஸ்தானம் தந்தாங்க, அது குறைவில்லை. ஆனா இப்போ நாம அறிந்தும் அதன்படி செய்யாதவன்னு அநேக அடிக்கி பார்த்துட்டு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம அறிந்துட்டோம். எனவே யாராவது அப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் பிள்ளைய ஆகா விட்டார், அப்படி ஆகி ஆண்டவரே கூப்பிடுறார். அந்த ஜிபிஎஸ்ஐ நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறு நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம நடத்தும் போது நம்ம ஆண்டவரை பற்றி
நமக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவைகள் இருந்த ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் வேலை இருக்கணும்னு இல்லை. ஸ்தோத்திரம். அவருக்கு நம்ம எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கணும்னு தெரியும். ஸ்தோத்திரம். கடல்ல கோடான கோடி மீன் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும் எந்த மீன்கிட்ட வெள்ளிக்காசு இருக்கு. தெரியுமா தெரியாதா? தூண்டில போடு, ஒரு மீன் கொத்தம் 7 வெள்ளிக்காசு இருக்கும். அதை எடுத்து நம்ம 2 பேருக்கும் டாக்ஸ் கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி நம்ம எல்லா காரியத்திலையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர் என்ன நான் ஒரு பின்பற்றாகி நான் இருக்கிறான்னு சொல்லி சொல்றேன். இந்த பைபிள்ல இதனுடைய பல பக்தர்கள் அப்படி ஆயிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம தானியலை பற்றி தெரியல. தானியல். ஸ்தோத்திரம். அதாவது இஸ்ரேல் தேவ பிள்ளைகளை கொஞ்சம் பேர் இந்த நேபுகாத்நேசர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. தானியல் அதுல ஒண்ணு. அந்த ராஜா பிரதானிகளுக்கு தலைவனுக்கு சொன்னார், இந்த எபிரேயர்கள்ல கொஞ்சம் பேர் இப்படி நல்ல அழகு இருக்கணும், ஞானம் இருக்கணும், அறிவு எல்லாம் சிறந்த கொஞ்சம் பேரை பிடிச்சு 3 வருஷம் பயங்கரமான சாப்பாடு போடுது. ராஜ சாப்பாடு. ராஜா பிடிக்கிற திராட்சை ரசம் எல்லாம் பிடிச்சி அவனெல்லாம் நல்ல புஷ்டியாக்கி அட் தி எண்ட் ஆஃப் 3rd இயர் அவன் நான் இங்கே நாட்டை கொண்டு வரணும். ஐ ஹாவ் டு செலக்ட். இவங்க பார்த்தாங்க, அதில் பிடிச்சா தானியேல் பிறகு 3 நண்பர்கள் பிடிபட்டார்கள். சோதனை அங்கே கொண்டு நல்ல சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே சொன்னான், தானியல் சொல்றாரு, இந்த ராஜ போஜனத்தினால நான் என்னை தீர்ப்புப்படுத்த கூடாது, எனக்கு கொஞ்சம் மரக்கறியும் கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் பச்சை தண்ணியும் தந்தா போகணும். சோத்திரம். அப்பளம் அவன் பிரதிஷ்டை உள்ளவனா இருந்தான். பிரதிஷ்டை. அது பண்டிதர்கள் சொல்றாங்க, ஏன் ராஜபோஜனத்தை சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க அந்த ஹிந்துக்கள் அவங்க கடவுளுக்கு வச்சுட்டு அப்படி எடுத்து. இப்போ நம்ம இந்தியாவில நிறைய இடங்கள் பஞ்சனா நல்லா இருப்போம், அந்த கல்லுக்கு வச்சுட்டு அது தானியலுக்கு தெரியுமா இந்த மாதிரி சொல்லி அந்த நகைட்டு அப்படி ஒரு நல்ல பிரதிஷ்டை அங்கே சொல்றேன். அப்போ உங்களுக்கு திறமணிக்கு வாடிய முகத்தோடு இருந்தா ராஜா என்ன வெட்டி தலை சிரம் பண்ணிட்டாரு, தலையை வெட்டி போடுறாரு. அதுக்கு பேர் சொல்றாரு டெஸ்ட் ஃபார் 10 days. 10 நாளைங்களை டெஸ்ட் பண்ணி வரணும். அப்படி இல்லை, நான் அதுக்கு போற நீர் 10 நாள் சாப்பாடு டெஸ்ட் பண்ண எப்படி இருந்தது, மற்றவங்களை விட நல்ல புஷ்டியா இருந்தோம். அப்போ பிறகு இவருக்கு பச்சை தண்ணியும் மரக்கறியும் பருப்பும் தான். சோதனை. அவன் குறிச்ச நாள் கழிஞ்சு கொண்டு விட்டுறாரு. மற்ற எல்லாரையும் கொண்டு விடுறாங்க. இவங்க 4 பேரை எப்படி இருந்தாங்களாம், மற்ற எல்லாரையும் காட்டிலும் 10 மடங்கு ராஜா என்ன எதிர்பார்த்தாரோ, அது அறிவிலும் சரி அழகிலும் சரி பாடியிலயோ வெயிட்லயோ எதானாலும் 10 மடங்கு சம்பன்னர்களாக இவரை கண்டார்கள். ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள் பிரதிஷ்டை உள்ளவர்களா இருந்தார்கள். பிரதிஷ்டை உள்ளது கிடைச்சது என்ன, ஒரு ரெக்வெஸ்ட் பண்றான் ஒரு ஆபீசர்கிட்ட, இப்படி பண்ணுங்க, அவன் அதை கொடுத்துடலாம். ஸ்தோத்திரம். பிறகு அவர் தலைவனாக தெரியும். பிறகு அவருடைய இன்னொரு குவாலிட்டி சொப்பன கண்டாச்சா யாரும் சொல்ல முடியல. அப்போ எல்லா ஞானிகளையும் கொல்ல சொல்லிட்டாங்க, எல்லா ஞானிகளையும் கொல்லு அப்படின்னு. அப்ப இவரே சொன்னாங்க, என்ன மேட்டர்னு கேட்டா, அப்ப இப்படி சொன்ன உடனே சொன்னாங்க, நாங்க போய் சொல்றோம், நாங்க போய் சொப்பனத்தை சொல்றோம். அப்ப சொப்பனத்தை சொல்றது முன்னால இவர் நண்பர் சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ இருந்தாங்களா, அந்த 3 பேர்ட்டையும் சொல்லிட்டாங்க, இப்படி விஷயம் இருக்கு, நாங்க ப்ரேயர் பண்ணோம். அப்போ ப்ரேயர் பண்ணாங்க, சொப்பனத்தை சொன்னார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, இவங்களை கூட உள்ள விசுவாசிகள் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்கள்ட்ட ஒரு நல்ல தொடர்பு கொண்டு அவங்கள ஒரு கஷ்டம் வரும்போது அவங்கள்ட்டையும் ஜெபிக்க சொல்றாரு, ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். இன்னொரு சொப்பனத்தை சொல்லியாச்சு. சொல்றதுக்கு முன்னால் ராஜா கேட்கிறாரு, என்ன சம்மானம் உங்களுக்கு தரணும். இவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, ராஜாவுடைய வெகுமதி ராஜாவிட்ட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம், அது வேணாம், வேற யாரும் வசனம் சொல்றதுக்கு எல்லாம் டைம் இல்லை, அதனாலதான் அதை விட்டுறேன், வேற வேணும். அப்படி அந்த ராஜா கொடுக்கிற ஒரு இழிவான காரியத்தை, அதாவது அவுட் ஆஃப் அவர் எஃபர்ட், நம்முடைய எஃபர்ட் இல்லாத இன்னொரு காரியத்துக்கு அந்த வருமானம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு பிரதிஷ்டை. இப்படி இருக்கக்கூடிய தானியம் அந்த ராஜா 120 தேசாதிபதிகளை போடணும். அதுக்கு மேலாக 3 பிரதானிகளை போடணும். அந்த பிரதானிகளுக்கு இவன் தலைவன் ஆக்கிட்டான். சொல்றோம். இப்போ தானியல் பிரதானிகளுக்கு தலைவனா இருக்கிறான். பிறகு விசேஷ ஆவி இருந்ததுனால தானியல் திருப்பம் யோசிக்கிறார். இந்த ராஜா கரீம் ராஜா திருப்பம் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு, இவனை நாடு முழுவதுக்கும் முதல்வனாகணும், பெரியவனாகணும். இதை நினைச்சேதான் இது
பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. பொறாமையினால எல்லாரும் தேடுறாங்க. தேசாதிபதி, பிரபுக்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாவிடத்தில் ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க. சோத்திரம். என்ன மேட்டர்னா 30 நாளுக்கு உங்களை தவிர உண்மை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சேவிக்க கூடாது. கையெழுத்து போடும், கையெழுத்து வாங்கி ஹாப்பி. அப்போ திருப்பி இங்க வராது. இந்த கையெழுத்தான இன்னொரு குவாலிட்டி, ராஜா பத்திரத்தில் கையெழுத்தான் விட்டார் என்று அறிந்த போதும் அவன் பழையபடியே அந்த ரூம்ல போய் பலகனி ஜன்னலை திறந்துட்டு பிரேயர். இது என்ன தெரியுது? பிரச்சனை வந்தாலும் ஜெபம், ஜெப வீரம். சோதரம். அதுல குறிப்பா என்ன சொன்னா போனா இவங்க பிறகு போனாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவப்புள்ள அந்த டைமுக்கு இப்ப விசாரிகள் சாட்சி இருந்தது பார்த்தாங்க, பிரேயர் பண்றாங்க, அங்க போய் சொல்றாங்க, கொண்டு வந்து சொல்றாங்க, தானியல கொண்டு போறாங்க, உள்ள போட்டாங்க. உள்ள போட்டா ஸ்தோத்திரம் எல்லாம் எல்லா சிங்கங்களின் வாயும் கட்டி போட்டார். சொல்றோம். சிங்கங்களை உருவாக்குனது ஆண்டவர் தானே, எல்லாம் கட்டிட்டார். ஒரு பெரிய ஃபேக்டரி காரை உருவாக்குனாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆஃப் பண்ண முடியாது, வாயை கட்டி போட்டார். இன்னொரு ஊழியக்கார சொல்ல பிரசங்கம் பண்ணும்போது பார்க்கிறோம், தானியல் என்ன சொல்லி செய்திருப்பான்? உள்ள போய் சிங்கங்கள் எல்லாம் அப்படியே கவர்மெண்ட் நிற்குது, வாப்பாடு நீ தலைய. இன்னொரு சிங்கத்தை பிடிச்சி வா, நீ என்ன காலு சப்போர்ட்ட. வேற 2 சிங்கத்தை பிடிச்சு 2 பக்கம், அப்படி 4 பக்கம் 4 சிங்கம், யாரெல்லாம் அப்ப எத்தனை பேருக்கு தேசம்? 120 தேசாதிகள், பிரதானிகள், தலைவர், அதிகாரி, பிரபு எல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 200 இருக்காதான். மனைமார்கள் 200, நான் 2 பேருக்கு ஒரு பிள்ளை கணக்காகனாலும் 200 ஆச்சு, 600 ஆச்சு. 600 பேரை உள்ள போட்டாங்க. யானை சிங்கம் தின்னு சொல்லல, போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எலும்பு என்ன செய்யுது, எல்லாரும் சாப்பிட முடியல. எலும்பு நாம பேசுறது ஆண்டவர் எங்களுக்கு தீங்குங்களை இப்படி ஆக்கணும்னு மற்றவங்களை எப்படி பரத்தி பேசுறவனாகவும் ஸ்தோத்திரம் ஜெப வீரனாகவும் இருந்தனால தானியனுடைய மக்கள் எல்லாம் 5 கிலோமீட்டர் தூரம் சர்ச்சைக்கு போகணும். அதனால எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது, காரம் இல்லை. ஒரு பழைய ஸ்கூட்டர் வந்து லேம்பி ஸ்கூட்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்கூட்டர். நாங்கள் 5 பேரும் அது பழக்கம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கும். நன்றி ஒரு நாளோட நாங்கள் ஆயிரத்தி ஆண்டவர் அப்படியாக நாங்கள் ஆராய்த்தோம். என்னுடைய வாழ்க்கையிலே கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து தானியலை விளைவித்தது போல ஆண்டவர் என்ன விளைவித்தார். ஸ்தோத்திரம். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு தினத்தை சாத்தான் இறைத்தோம். ஸ்தோத்திரம். அப்படிதான் நான் சொல்லேன். ஸ்தோத்திரம். ஒரு மீட்டிங்ல பேசினேன், நான் யாரையும் பற்றி ஜாதி படி எவன் பேர் இல்லாத வார்த்தை ஜாதி காலேஜ் வேலை செய்த ஒரு ஆளு அழகான நீண்ட ஒரு பெட்டிஷன் டைரக்டர் எழுதி பிரின்சிபால்கிட்ட கொடுத்துட்டாங்க, இது அனுப்புங்க, அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு எல்லா வழியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நபர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த ஜாதிக்கு லீடர், தலைவர், அது வேற. அப்போ நான் இல்லை, மற்ற எல்லா ஆஃபீஸர், எல்லா டிபார்ட்மெண்ட், வைஸ் பிரின்சிபல் எல்லாம் ஜாதி. இதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இவர் தான் இவ்வளோ ஆச்சரியமாக வேலை செய்கிறார், இவ்வளோ நாட்டுக்கு நல்லா இருக்கிறார், நம்ம காலேஜுக்கு நல்லா இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு பேசவே இல்லை. அப்போ அந்த லெட்டர் அனுப்பிடும், இப்படி நடக்கவே சீஃப் மினிஸ்டருக்கு, டைரக்டருக்கு, அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் லெட்டர் கம்ப்ளைண்ட் ஆகி அங்கிருந்து எனக்கு 3 டைரக்ஷனில் எனக்கு என்கொயரி. ஸ்தோத்திரம். நீங்கள் படித்தவங்களானாலும் வெறுமா இருக்காங்க என்கொயரி, இதில் விடுபட முடியுமா அப்படின்னு. ஸ்தோத்திரம். டைரக்டர் ஆஃபீஸிலிருந்து பிரின்சிபாலுக்கு டைரக்டா என்கொயரி இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாரு, அதை உடனே ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எஸ்பிக்கு லெட்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அவர் வந்து இங்கே என்கொயரி. ஸ்தோத்திரம். இன்னும் விசேஷமாக சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வந்து கலெக்டருக்கு அனுப்பி, கலெக்டர் டிப்டி கலெக்டரை எனக்கு அனுப்பினார். 1 கிலோமீட்டர் தான் காலேஜில். ஸ்தோத்திரம். பிரின்சிபால் கூப்பிடுறாங்க, பிரின்சிபல் ஆஃபீஸில் போகிறேன், டிப்டி கலெக்டர் பேங்க்களுக்கு ஜீப்பு கலெக்டர் அனுப்பிடுறாங்க. சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி இதுக்கு அறிந்த உடனே காலேஜில் இருந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால ரிட்டையர்ட் ஆகி போன ஆபீசர்ஸே வந்து அவன்கிட்ட இப்படி செய்யறியப்பா, அந்த மனுஷன் இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறார், எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் இப்படி வந்து சஸ்பெண்ட் பண்றா, அது பெரிய பாவம், அது ஒன்றும் விடாது அப்படின்னா நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. முடியாது சார், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்கள் எல்லாம்
ஸ்தோத்திரம். பிரின்சிபால் ரூமில் போகிறேன், கலெக்டர் இவர் இருக்கிற டிப்டி கலெக்டர் ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், சார் மெட்ராஸில் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் நடந்துட்டு இருக்குது, அதேசம் முடிஞ்சிட்டு ஸ்தோத்திரம். கலெக்டர் அனுப்பியிருக்கிறார், நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வாங்க அப்படின்னு அவருக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் தந்துட்டு போயிட்டார். வேறு ஒன்றும் பேசியும் செய்யலை ஸ்தோத்திரம். நான் பார்த்தேன், ஆண்டவரே நீர் என்ன இந்த காலேஜில் அப்பாயின்ட் பண்ணுவேன், ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி மிஸ்டேக், நீர் என்ன பாதுகான்னு ஒரே ஜபம். நான் மனைவி கிட்ட கூட சொல்லலைன்னா ரிட்டையர்ட் ஆகிறதுனால ஒரு பெரிய ரிட்டையர் அந்த 50,000 வாங்கலாம், ரிட்டையர் ஆகிறதுல லட்சங்கள் கிடைக்கும், ஒரு பெரிய ஒழுங்காக கிடைக்கும். ரிட்டையர் ஆகிறதுனால உடனே பயன் காட்டினா என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி இன்டென்ஷனில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் ஐ ஹவ் நாட் கான் டு தேட் கேம்பஸுக்கு போகவே இல்லை, யாருக்கும் விசாரிக்கவே இல்லை. அதை நெவர் மைண்ட் விட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அதே டிப்டி கலெக்டர் பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணி த்ரெட்டன் பண்ணியிருக்கிறார், என்ன நீங்கள் அவரை அனுப்ப மாட்டீங்களா, நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருங்க, உங்களையும் பாருங்கள் பனிஷ்மெண்ட் அப்படின்னு. அப்படி வான் பண்ணிட்டாங்க ஸ்தோத்திரம். பிரின்சிபால் கூப்பிட்டாங்க, உட்கார சொன்னாங்க. அவருடைய லேடி சீனியர் பிரின்சிபல், சார் ஃபார்மாலிட்டிக்காக போயிட்டு வாங்க சார், டைரக்டர் வந்து நான் ஆனால் டிபிஎஸ்எல் வந்து நம்ம பண்ண முடியாது, நீங்க நினைச்சோம் உலகத்தில் உள்ள சர்வ ஆள்கள் சர்வ சாத்தா நினைச்சாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவருடைய பிள்ளை, ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி மிஸ்டேக் இன் திஸ் கேம்பஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க கண்கள் எங்கே அப்படி நிற்கிறாங்க ஸ்தோத்திரம். வெளியில் வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதித்தேன். அப்போதும் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லவில்லை. ஸோ எல்லோரும் ரொம்ப என்ன பார்த்து பரிதவிக்கிறார்கள், மோச சாருக்கு கடைசியில் வந்து கெதி வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களேன்னு ஸ்தோத்திரம். நான் கலெக்டர் ஆஃபீஸில் போகவோ இதை பற்றி கலெக்டர் யாரும் சொல்லவோ ஒன்றும் இல்லை. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களை எது என்ன நடக்குன்னு ஆண்டவர் டாலர் ஜெயிக்கிற போல இவன் அந்த இடத்துல புரண்டு அழுது இந்த காம்பஸை விட்டு போகிறான் அப்படின்னு. வித்தின் 3 months he was sent to some other extreme end of தமிழ்நாடு. அவனை அப்படி பனிஷ்மெண்ட் ஸ்தோத்திரம். சில மாதங்கள் கழிந்து என்னை ஜீப் கொண்டு வந்தார் ஸ்தோத்திரம். அவர் அதாவது இந்த ஆள் விசாரிக்க கூப்பிட்டா கலெக்டர் கூப்பிட்டா வரல அப்படின்னு எழுதுன எப்படி இருக்கும், என்ன ஃபர்தர் என்கொயரி ஏதாவது இருக்குமா ஸ்தோத்திரம். அது எனக்கு சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும் ஸ்தோத்திரம், என்றால் நான் போகவில்லை ஸ்தோத்திரம். ஆனால் அந்த டிப்டி கலெக்டர் வேற ஒரு லஞ்ச கேஸில் மாட்டி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அந்த காம்பவுண்டில் வந்து இவருக்கு ஜீப்பில் இருந்து இறக்கி லஞ்ச ஒழிப்பு போலீஸுக்காரங்களுக்கு ஜீப்பில் ஏறி அந்த போட்டோ எடுத்து தமிழ் எல்லாரையும் போட்டாங்க. ஆண்டரை எனக்கு வெளியே தந்தார், என்னோட வாழ்க்கை அவர் என்னை நடத்தினார். எந்த சத்துருக்கும் அது கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள சிங்கத்துக்கும் மெட்ராஸில் சீஃப் மினிஸ்டர் செல் உள்ள சிங்கத்தை எந்த சிங்கத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னை வழி நடத்தினால் அவர் என்னை ஒன்றுக்கும் கொடுக்காமல் கர்த்தர் என்னை கண்மணி போல காத்தார். நீங்களும் உங்கள் இந்த வாழ்விலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். தயவு ஒரு நிமிஷம் எழுதி நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை மட்டுமா நீர் எங்களை கண்மணி போல காத்திருக்கு தாவே. இந்த உலகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் எங்களை நீ சுலமாத்திரமா காத்தீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு கை கால் உடம்பு எல்லாவற்றையும் கத்தாவே எங்களுக்கு தந்து உண்மை ஆராதிக்கிறதுக்கு கத்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகம்பலம் தந்து இந்த இடத்துல பூட்டி வைத்திருக்கிறீர் கத்தாவே. ஆண்டவரே கூடா கூடி துதிக்கிறோம், கூடா கூடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். களிமண்ணை நினைத்து ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நனைந்த களிமண்ணாகிய கத்தாவே அந்த களிமண் ஆண்டவரே உம்மிடத்திலே இருக்கிறது கத்தாவே. நீர் அதை வனைந்தரும் கத்தாவே என்று ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீ